சொல்லுவான். சொல்றதுனா எலி எலி பேச்செல்லாம் கேட்குறீங்கடா, தீர்க்கதரிசிகளுடைய பேச்சை ஏன் கேட்க மாட்டீங்கன்னு நான் இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட. உற்சாக கையை தட்டுங்க. அன்னைக்கு எலி பேச்சை கேட்டவன் நான். அல்லேலூயா. அவதை நீங்கள் கையை தூக்கும்போது நானும் சைஸாக கையை கீழே போட்டது உண்மைதான். உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பச்சை கிளி குறி சொல்லுமா? பச்சை கிளி பச்சை கிளி சொன்னெல்லாம் பட்டதாரி கேட்குறான். பச்சை கிளி சொல்றதெல்லாம் முதுகலை பட்டதாரி கேட்குறான். பச்சை கிளி சொல்லதெல்லாம் பிஹெச்டி படித்தவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கேட்குறான். ஏயா தீர்க்க தரிசனத்தை கேட்க மாட்டீங்க? எலியோடும் கிளியோடையும் நீங்கள் ஆவிக்கொண்டிருக்கிறீங்களே. அடுத்து பெரிய ஒரு பொட்டு வச்சுருப்பா, ஒரு பே மாதிரி இருப்பா மூஞ்சி இல்லையா, பெரிய ஒரு வெத்தலை பொட்டு. பண்டு விபச்சாரிகள் விபச்சாரி என்று காட்டுவதற்கு அடையாளம் என்னது? பெரிய பொட்டியோ வச்சாலும் அவளுக்கு பேர் விபச்சாரி, சின்ன பொட்டு வச்சா குடும்பஸ்தி. அப்படி அடையாளம் உண்டு. அப்படியே ஒரு பொட்டு வச்சுட்டு குறி கேட்க போவாங்க. அவ்வளோ ஒரு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுவிட்டு அப்படி ஒரு குறி சொல்லுவாங்க. அப்படியே நம்பிடுவோம். ஏயா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நம்பாதவன் அழிந்தே போவான். அதான் நம்முடைய அழிவு. லேவியராகம 20:27 என்ன சொல்லுவாரு? குறி ஏக்கிற ஸ்திரீயாகிலும் புருஷனாகிலும் நான் அழித்தே போடுவேன். அப்படிதான் என்னையும் அழிச்சாரு. ஆனால் அழிச்சு திரும்ப கட்டினாரு. நானே எலிக்கட்டையும் நின்னவன், பூனைக்கட்டை நிற்க இல்லை, கிளிக்கட்டவே நின்றவன். அல்லேலூயா. இன்னைக்கு எலி யோசியம் கிளி யோசியம் அதை கேட்டு எத்தனை பேர் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அரசாங்கமே அப்படி சில இடங்கள்ல கீழ்படியுது. என்னையா உனக்கு பகுத்தறிவு இருக்கு? மண்ணா போன மனுஷன் பகுத்தறிவு எதுக்கியா வச்சிருக்கிற? மூக்கு எதுக்கு 2 ஓட்டை? நல்ல ஸ்மெல்லை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், கெட்டதை விடுறோம் இல்லை, கெட்டான மூக்க பிடிக்கிறோம் இல்லை. ஐயோ இது நமக்கு வேண்டாம் மூக்க பிடிக்கிறோம் இல்லை. ஏன் உலகத்தில் நல்லதை மட்டும் நீ எடு. நல்லதுன்னு சொன்னா நல்ல தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒன்றும் இல்லை. மற்றெல்லாம் மூக்கு பிடிச்சி சீந்தி அங்கே விட்டுரு. உற்சாகமாக ஏற்றலாம். அல்லேலூயா. அவை படித்தவங்க கூட நல்லது கெட்டன்னு தெரியல. அவைதான் அறியாமையின் இருள் உனக்குள்ள விலகணும். நீ படிச்சிருக்கல, பாடபுஸ்தகம் தெரியும், ஆனா தேவனுடைய சட்டம் உனக்கு தெரியல. யார் தேவனுடைய இன்னைக்கு வரையும் தெரியல. வேணா பைபிளை படி, உன்னுடைய தேவனுடைய புஸ்தகங்களையும் படி. 2 புஸ்தகத்தையும் படிச்சிருக்கு, எது பெஸ்ட் அதை எடுத்துக்கோ. அல்லேலூயா. ஒரு சாமா கையை தட்டு. இது ஒரு சான்ஸ் உனக்கு. அல்லேலூயா. கடைசி சான்ஸ். இல்லைன்னு என்ன நடக்க போகுது தெரியுமா? நடக்க போற ப்ராபசி. எரேமியா கையை தட்டுங்க. 11 கையை தட்டுங்க, வாசிங்க. அல்லேலூயா. எரேமியா 10:11. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழித்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. 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 வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு, வானத்தின் கீழ் இராதபடிக்கு ஒளிந்து போகும் என்று சொல் என்கிறார் கர்த்தர். ஒளிந்தே போக, நிலநடுக்கத்தால் அமிழ்ந்தே போகும். வானத்தை தொட்டதெல்லாம் இனி பாதாளத்தில் கர்த்தர் செய்கிறார் மிக பெரிய காரியம். என் பலத்தையும் என் புயத்தையும் இந்த ஜனங்கள் காணும்படி செய்வேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 19:15 வாசிப்போம். எரேமியா 19:15. இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்திற்கு விரோதமாக நான் சொன்ன எல்லா தீங்கையும் இனிமேலும் இதற்கு அடுத்த பட்டணங்களில் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர்
இன்று உங்களுக்கு முன்பாக அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தீமைகளையும், எல்லா தீங்குகளையும், எல்லா சாபங்களையும் இந்த பட்டணங்களில் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். அதற்காக சாட்சிகளாக இருக்கிற நீங்க கையை தட்டுங்க. பிரப்பசி பிரப்பசி பிரப்பசி, தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு சத்தமாய், ஒரே சத்தமாய், ஒரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேசத்தில் மிகப்பெரிய கொடிய வியாதிகளால் எல்லோரும் சாவார்கள். இன்றைக்கு சொன்ன வேத வசனம், முதல் வசனமே என்னது? ஒரு வீட்டிலே 10 பேர் இருந்தாலும் சாவு, 9 பேர் இருந்தாலும் சாவு, 8 பேர் இருந்தாலும் சாவு, 7 பேர் இருந்தாலும் சாவு, 5 பேர் இருந்தாலும் சாவு, 4 பேர் இருந்தாலும் சாவு, 3 பேர் இருந்தாலும் சாவு, 2 பேர் இருந்தாலும் சாவு, ஒத்தைக்கு ஒருத்தர் இருந்தாலும் சாவு. இதுதான் கடைசி தீர்ப்பு நடக்கும். கையை தட்டலாம். ஏனென்று சொன்னால் 10 பேரில் ஒருவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தால் அவன் மாத்திரம் மீதியாய் வைக்கப்படுவான். 10 பேரும் பாவிகளாக இருந்தால் 10 பேரும் தூக்கிடுவார், அடிச்சு தூக்கிடுவார். வாண்ணா வெயிட் அண்ட் சீ. இந்த தேசத்தில் அதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கடைசி காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் கடைசி பாவங்களை கூட நம்மை விடுவதற்கு மனமில்லை. வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 கூட வாசிப்போம். நம்முடைய பாவங்களை விடுவதற்கு மனமில்லை. கேட்டா கல்வாரி சிலுவையில் அவர் கழுவினார் என்று சொல்லி தப்பித்து போகிற முட்டாள் கிறிஸ்தவர்களே, இந்த வசனத்திற்கு செவி கொடுங்கள். தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளத்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. திரும்பவும் வாசி. அவள் மனம் திருந்தும்படியாய் அவளுக்கு தவணை, இன்ஸ்டால்மெண்ட், டைமிங். பாவம் செய்த பாவ நிவாரண பலி செலுத்துன்னு உனக்கு டைம் தந்தேன். நெக்ஸ்ட், ஆனாலும் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திருந்துவதற்கு உனக்கு மனமில்லை. நெக்ஸ்ட், ஆகவே இதோ நான் உன்னை கட்டில் கடையாக்கி, அதாவது படுக்கை நோயாளியாக மாற்றி அவளோட விபச்சாரம் பண்ணினவர்களையும் தங்கள் கிரியைகளை விட்டு, தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திருந்தா விடில் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளையும் கொல்லுவேன், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். சூப்பராக கையை தட்டுங்க. வெளிப்பாடு. இது பழைய ஏற்பாடும் அல்ல, புதிய ஏற்பாடும் அல்ல. வெளிப்பாடு. உலக அரங்குகள் நடுங்க போகிறது இந்த வசனத்தால. அழிக்கப்படும் தேசத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களும் ஒருபடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். அவர்கள் லிபோனான் மரங்களைப் போல செழித்தோங்குவார்கள். அதுவே பரிசுத்த வித்தாக இருக்கும், அதுவே ஜீவ ஒளி வித்தாக இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். என்றால் இதுதான் உலக திருச்சபை. இந்த தெய்வம் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா வாசிப்பேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6, 7. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6, 7. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை பிரிய பலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உடையவன் அவன் சபிக்கப்பட்டவன். நிறுத்து. இதில் என்ன சொல்கிறார்? மாம்சமான மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து, அதை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் எலியோடையும்
கிளியோடையும் கிளியோசியத்தையும் எலியோசியத்தையும் குறிகளையும் கேட்டு நம்பி இவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி, இவர்களுக்கு பின்னாடி நம்ம போவோம், இனி சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று சொல்லி பின்னாடி போகிற உங்களை ஆண்டவர் என்ன பேரிட்டு அழைக்கிறார்? யாக்கோபு என்று அழைக்கவில்லை, ஈசாக்கு என்று அழைக்கவில்லை, எரேமியா என்று அழைக்கவில்லை, எலியாவின் அழைக்கவில்லை. நீ சபிக்கப்பட்டவன். கையை தட்டுங்க, அதான் பேரு. அல்லேலூயா. நெக்ஸ்ட், அவன் எப்படி இருக்க போகிறான் இந்த பூமியில? அந்தர வெளியில கரளையான கற்களை போல இருப்பான், கரளையான செடிகளை போல இருப்பான். ஒரு செடி பூக்கும் வெளியில கரளை பிடிக்கும், இலையெல்லாம் சுருங்கிடும் குஷ்டரோகத்தை போல. பின்ன காய்க்குமா? ஒவ்வொரு இதெல்லாம் சுருங்கி 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 லாஸ்ட்ல கொண்டு போய் பட்டு போவான். அதே மாதிரி கரளையான வழி, தண்ணீர் இல்லை, செழிப்பில்லை, உரமில்ல, அந்தரவெளி, பாலைவனத்தில் முளைத்த செடி தண்ணி இல்லாமல் சாகிறது போல நீ சாவாய் என்று சத்தமிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. நெக்ஸ்ட், நீ நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உபர்நிலத்திலும் தங்குவான். அவன் எப்படி தங்குவான்? வனாந்தரத்தில் தங்குவான், குடியில்லாத ஜனத்தில் தங்குவான், பாலைவனத்தில் தங்குவான். ஆகவே வறட்சியான காலங்கள் உன்னை அளிக்கும். பஞ்சம், தரித்திரம், பட்டினி, கொள்ளைவியாதி, ஆந்தி கிறிஸ்துவின் ஆவி, கர்த்தாக்களின் ஆவி எல்லாவற்றுமா சேர்ந்து உன்னை அழித்துவிடும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். நீ மாம்சமான மனிதன் மேல நம்பிக்கை வைத்தால் உனக்கு இது நடக்கும். நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நம்பினால் நீ செழிப்பாய். கையை தட்டுங்க. எப்படி செழிப்பாய்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:11 ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் கூட உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னுடைய காய்ந்து போன எலும்புகளை நனமுள்ளதாக மாற்றி உன்னை நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு தோட்டத்தை போலாக்குவேன். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். காஷ்மீர் அழிந்தால் என்ன, பாகிஸ்தான் அழிந்தால் என்ன, அமெரிக்கா விழுந்தால் என்ன, ரஷ்யா ஒளிந்தால் என்ன, இந்தியா நடுங்கின என்ன, நிலநடுக்கம் வந்தா என்ன, பஞ்சம் வந்தா என்ன, 1 லிட்டர் பால் 500 வித்தால் என்ன, நான் எந்நேரம் செழித்தொங்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை காண்பான். பேயையும் பிசாசையும் பின்பற்றுகிறவன் கரளையான கற்கள்ல நடுல முளைக்கிற செடியை போல சுருண்டு போவான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வேணுமா? கர்த்தாக்கள் வேணுமா? கர்த்தர் வேணும்னா இந்த பிரமாணங்களை பின்பற்ற வேண்டும். கர்த்தாக்கள் வேண்டுமானால் நான் சொன்ன எந்த காரியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். காணிக்கை கொடுக்க வேண்டாம், பொருத்தனை கொடுக்க வேண்டாம். கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை அவர் கழுவி தீர்த்தார் என்று சொல்லிட்டு வாழ்ந்து நரகத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8, 5, 6, 7, 8. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நல்ல தெய்வம், நம்ம தெய்வம் மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா. வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும்
அநேக கர்த்தாக்களும். திரும்ப சொல்லு, அநேக கர்த்தாக்களும். திரும்ப சொல்லு, அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய தேவனாகிய ஒரே கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட ஒரே இயேசு கிறிஸ்து உண்டு. ஹல்லேலூயா. இந்த பூமியில் 3 பவர் இருக்கு. தேவர்களுடைய பவர், கர்த்தாக்களின் பவர், இயேசு கிறிஸ்துனுடைய பவர். அவர் 3ஆம் ஸ்தானத்தில் வச்சிருக்கு. 1ஆம் ஸ்தானத்தில் அவர் வச்சிருக்கணும் இல்லையா? கொரிந்தியர் எழுதினது எங்கேயோ ஒரு இடரில் இருக்கு. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிற இந்த பொல்லாத ஆவிகள் உண்டு. அதேபோல உன்னை வஞ்சிக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்து பேரால் வஞ்சிக்கக்கூடிய அந்த கிறிஸ்துனுடைய